பெத்தலகேம் நகரிலே மாட்டு தொழுவத்தில் பாலகன் பிறந்தாரே. கொட்டும் பணியிலே குளிரும் இரவிலே மரியின் மைந்தர் பிறந்தாரே. விண்ணகம் அதிர மண்ணகம் மிளிர கிறிஸ்து இயேசு பாலன் பிறந்தாரே. கிறிஸ்து இயேசு பாலன் பிறந்தாரே. பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ, புதுமழையோ புது சுனையோ, பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ. புது சொந்தம் வந்ததோ, நெஞ்சில் தங்க வந்ததோ, நல்லன்பை தந்ததோ. கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ, கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ. பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ, பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ. தாளம் போட்டு கைத்தாள மேளம் கொட்டு வான்தூதர் நற்செய்தி சொன்னாரையா. ஆனந்த பண்பாடு ஆரவாரம் கொண்டாடு, பின்தேவன் மண் மீது பிறந்தாரையா. ஆயரெல்லாம் தேடிச் சென்று மாடடையும் கொட்டம் கொண்டு மரிமைந்தன் தாழ் பணிந்து வணங்கி நின்றார். புது வாழ்வு வந்ததென்று பூச்சென்று தந்ததென்று மனசெல்லாம் மத்தாப்பு பூக்கின்றதே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே, வானவில்லின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே, வானவில்லின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. ராசா மகராசா எங்க இயேசு வந்தாரே, மரியின் திருமடியில் தவழ்ந்து நின்றாரே. பேரழகோ பெருமுகிலோ, பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. கால மேகம் ஒன்று குயிலெழுந்து வந்து நின்று அருள் வெள்ளம் பொங்கி வந்து பாய்கின்றதோ. காட்டு மல்லி பூத்து நின்று கால் வலிக்க நேரில் சென்று பூவாசம் வீசி சென்று வாழ்த்தியதோ. ஞானிகளே கூடி நின்று வானில் வந்த சேதி கண்டு மகிழ்வோடு பயணம் வந்து மாட்சி கண்டார். புது வாழ்வு வந்ததென்று பூச்சென்று தந்ததென்று மனசெல்லாம் மத்தாப்பு பூக்கின்றதே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே, வானவெள்ளின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே, வானவெள்ளின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. ராசா மகராசா எங்க இயேசு வந்தாரே, மரியின் திருமடியில் தவழ்ந்து நின்றாரே. பேரழகோ பெருமுகிலோ, பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ, புதுமழையோ புது சுனையோ, பூமி வந்து தேகம் சிந்தும் அன்பு மகனோ. புது சொந்தம் வந்ததோ, நெஞ்சில் தங்க வந்ததோ, நல்லன்பை தந்ததோ. கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ, கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ. பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ, பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ.
இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, குணமளிக்க இயேசு சபை சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஒளியில் நாம் இன்றைய திருப்பலியில் கூடுகிறோம். இன்று நாம் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை இயேசுவை தியானிக்கிறோம். சுமேல் மூலம் இயேசு எல்லா மக்களுக்கும் மீட்பின் ஒளியாகவும் இஸ்ரேலுக்கு பெருமையாகவும் வெளிப்படுத்துகிறார். இன்றைய வாசகத்தில் கடவுளை உண்மையாக அறிந்தவர்கள் அன்பில் நடக்க வேண்டும் என்று திருத்துதர் யோவான் நம்மை அழைக்கிறார். அன்பில் வாழ்வது ஒளியில் வாழ்வதாகும் என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். நற்செய்தியில் இயேசு எதிர்க்கப்பட்ட அடையாளமாகவும் பலரின் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்ததாகவும் அறிவிக்கப்படுகிறார். எனவே இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் இருளை விட்டு ஒளியில் நடக்க, சொற்களால் அல்ல செயல்களால் அன்பு காட்ட, இயேசுவை நம் வாழ்வில் உண்மையாக்க அருள் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கட்புலனாகாதவரும் எல்லாம் வல்லவருமான இறைவா, உமது ஒளியின் வருகையால் உலகின் இருளை அகற்றினீரே. அமைதி தழுவும் முகத்துடன் எம்மை கண்ணோக்க வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுடைய பிறப்பின் மாட்சியை தகுந்த முறையில் முழக்கமிட்டு புகழ்வோமாக.
உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தம் சகோதர சகோதரிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். திருத்துவர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்திருந்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவரிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தைகளை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்து இருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதோர் கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரியிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைவேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். பிறந்திருக்கக்கூடிய பாலன் இயேசு நம்மையும் நமது வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளின் வழிபாடும் வாசகங்களும் ஒரே ஒரு மைய கருத்தை நமது கண்கள் முன்பாக வைக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாவரும் அவரையே சார்ந்து வாழ வேண்டும், அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்வது என்றால் என்ன? திருப்பாடல்கள் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரை கண்கள் முன்பாக வைத்து வாழ்வது. திருப்பாடல்கள் புத்தகம் 41 மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் வலப்பக்கம் திரும்பினார் என்று சொல்லி. இதுதான் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆண்டவரை கண்கள் முன்பாக வைத்து அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான் ஆண்டவரையே சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வு. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் ஒரு அற்புதமான திருக்குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த திருக்குடும்பம் எப்படிப்பட்ட திருக்குடும்பம்? அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவருடைய திருவுளத்தை பெற்று ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்து அவரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குடும்பம். இவர்கள் ஆண்டவரையே சார்ந்து வாழ்வதற்கான 3 ஆதாரங்களை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள்
திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இறைவன் கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் ஆலயத்தை நோக்கி சென்றார்கள். ஆலயத்தை நோக்கி சென்றதன் மூலம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார்கள். மூன்றாவது, தங்களையே அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தை இயேசுவையும் ஆலயத்தில் அர்ப்பணிப்பதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறோம் என்று நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய நாம் யாவரும், அங்கத்தினராய் உறுப்பினராய் இருக்கக்கூடிய நாம் யாவரும், குட்டி திருச்சபையாய் இருக்கக்கூடிய நாம் யாவரும் எப்படியாய் இருக்க வேண்டும்? ஆண்டவரையே சார்ந்து இருக்க வேண்டும். இணைச்சட்டம் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரின் பிள்ளைகள் யாவரும் ஆண்டவருக்கு அஞ்சி அவரின் கட்டளைகளையும் நியமங்களையும் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பார்களாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாமும் திருக்குடும்பத்தை கண்கள் முன்பாக வைத்து அவர்களைப் போல ஆண்டவரையே சார்ந்து வாழ்வோமோ, ஆண்டவர் உங்களையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய கட்டளை எது? ஆண்டவருடைய நியமங்கள் எது? மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35வது வசனம் மிக அழகாய் சொல்கிறது, தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். பசியாய் இருப்பவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுக்கும் பொழுது ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். தன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்யும் பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். அனைத்திற்கும் மேலாக நம்மை படைத்த கடவுளை நான் அன்பு செய்யும் பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். ஆண்டவரை சார்ந்து வாழ்வதன் மூலமாகவும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும் என்ன நடக்கிறது? என்ன பயன்? இறைவார்த்தை மிக அழகாக சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 19வது வசனம், கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரும் விண்ணரசில் பெரியவர்கள் என அழைக்கப்படுவார்கள். அர்த்தம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார், பெரியவர்களாக மாற்றுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் முதல் வாசகத்தில் மிக அழகாய் பார்க்கிறோம். 1 யோவான் 2:3 முதல் 11 முடிய, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர் வாழ்வில் கடவுளின் அன்பு நிறைவடைகிறது. பாருங்களேன், நீங்களும் நானும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாம், கடவுளுடைய அன்பும் இரக்கமும் நமது வாழ்வில் முழுமையாய் இருக்குமாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லப்போனால் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க நான் ஒரு நாளும் ஒருபோதும் தவறக்கூடாது. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்று சொல்லப்போனால், அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆலயத்திற்கு சென்றார்கள். அர்த்தம், ஆலயத்தின் மீது ஆண்டவர் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று நீங்களும் நானும் அப்படியாய் இருப்போமோ? ஆண்டவர் அந்த திருக்குடும்பத்தை உயர்த்தியது போல உங்களையும் என்னையும் உயர்த்துவாராக. அன்புக்குரியவர்களை, திருப்பாடல்கள் புத்தகம் 43:4 அழகாய் சொல்கிறது. பாருங்களேன், ஆண்டவரின் பீடம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இன்றைய நாளில் நாம் பீடத்தை நோக்கி வர வேண்டும். அர்த்தம், திருப்பலியை நோக்கி வர வேண்டும், திரு அருள் சாதனங்களை நோக்கி வர வேண்டும், ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மட்டுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆண்டவரை நோக்கி வந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சி இருந்தது. ஆகவே தான் திருப்பாடல்கள் புத்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் யாவரும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள் என்று சொல்லி, நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமோ? மகிழ்ச்சியால் நமது வாழ்வு மிளிரும். திருப்பாடல்கள் புத்தகம் 122:1 திருப்பாடல் ஆசிரியர் நம்மை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் ஆண்டவருடைய ஆலயம் நோக்கி செல்வோம், ஆலயம் நோக்கி செல்வோம். ஆண்டவரை, ஆலயத்தை சார்ந்திருக்கின்றேனா இல்லை மனிதர்களை சார்ந்திருக்கின்றேனா என்பதை பற்றி நாம் இன்றைய நாளில் சுய ஆய்வு செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், எரேமியா புத்தகம் 17:5-6 மிக அழகாய் சொல்கிறது, மனிதரில் நம்பிக்கை வைப்பவர் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். ஆலயத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதரை மட்டும் நாம் நம்பியிருப்போமோ, பாலை நிலத்து புதர் போல நாம் மாறிவிடுவோம். திருப்பாடல்கள் புத்தகம் 118:8வது வசனம் மிக அழகாய் சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் புகுவது மேல். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லப்போனால், எனது குடும்பம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது என்று சொல்லப்போனால், ஆலயத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, பலிபீடத்தை நோக்கி, திருப்பலியை நோக்கி வரக்கூடிய அன்பு குடும்பமாக நாம் யாவரும் மாற வேண்டும். அப்படி மாறினால் மட்டுமே நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம், அன்னை மரியாளும் சூசையப்பரும் தனது ஒரே மகனை, தலைமகனை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள்.
இன்று நாமும் கூட இவர்களைப் போல, இந்த திருக்குடும்பம் போல நம்மையும் நமது வாழ்வையும் நமது குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வது என்றால் என்ன? அன்புக்குரியவர்களே, ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய குணமளிக்கும் இயேசு தியான இல்லத்தில் மிக அருமையான தியானம் ஒன்று நடைபெற்றது. 3 நாள் தியானம். இந்த தியானத்தில் பார்க்கிறோம் மிக அருமையான தலைப்பு, கத்தோலிக்க திரு அவையும் இயேசுவின் இயக்கமும். இயேசுவின் இயக்கம் என்ன? மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் 13-14 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்களிடம் ஒன்று சொல்கிறார், ஒன்று அவர்கள் கூட அவர் எடுத்துரைக்கிறார். நீங்கள் என் கூட இருக்க வேண்டும், நீங்கள் என் கூட இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்பது ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவரோடு இணைந்திருப்பது, அதுதான் முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. அப்படி என்று சொல்ல போனால் கத்தோலிக்க திருவாவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம், நமது குடும்பம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதாம், ஆண்டவரோடு இருக்கிறதாம், ஆண்டவருடைய எண்ணத்தையும் இயக்கத்தையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறதாம் என்பதை நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களை பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5:17 மிக அழகாய் சொல்கிறது, எந்த ஒரு குடும்பம் ஆண்டவரோடு இணைந்திருக்குமோ அந்த குடும்பம் ஆண்டவரில் புது படைப்பாய் மாறும். யோவான் நற்செய்தி 8:12 மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற குடும்பம் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருக்கும் என்று சொல்லி. அதே யோவான் 15:4வது வசனம் மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் மிகுந்த கனி கொடுப்பார் என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களை, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல போனால் அர்ப்பண வாழ்விற்குள்ளாய், ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த வாழ்விற்குள்ளாய் நாம் யாவரும் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் பார்க்கிறோம், நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல போனால் சட்டத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கடைபிடிப்பவனாகவும், ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடியவனாகவும், ஆண்டவர் மீதும் பலிபீடம் மீதும் ஆர்வமிக்கவனாகவும், தன்னையே ஒப்புக் கொடுக்கவனாகவும் நான் மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து இருப்போமோ? இணைச்சட்ட புத்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, என் உள்ளமே ஆண்டவரையே நம்பியிரு. அர்த்தம், உள்ளமே ஆண்டவரையே சார்ந்திரு, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவரின் கூட கரங்களை பிடித்து வழிநடத்துவதை அனுபவிக்கிறோம். இதைத்தான் சூசையப்பரும் அன்னை மரியாளும் அனுபவித்தார்கள். தங்களுடைய பாதாள சூழ்நிலைகளில், வேதனையான சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய கரம் அவர்களை வழிநடத்துவதை அவர்களுடைய கண்கள் பார்த்தது. ஆகவே தான் திருப்பாடல்கள் புத்தகம் 23:4 மிக அழகாய் நாம் வாசிக்க கேட்கிறோம், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் ஆண்டவரை சார்ந்திருப்பதால் எனக்கு எத்தீங்கும் நேரிடாது. அன்பிற்குரியவர்களே, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, நான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில், பாலை நிலத்தில், வாழ்வின் அங்கலாய்ப்பில், வேதனையான சூழ்நிலையில் நான் கடந்து செல்ல நேர்ந்தாலும் அங்கு ஆண்டவரின் கூட இருப்பதை நான் உணர முடிகிறது. அன்பிற்குரியவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு அற்புதமான ஒரு நபரை பார்க்கிறோம், சிமியோன். இவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவரை சார்ந்திருந்தவர். இவர் ஆண்டவரை சார்ந்திருந்ததன் காரணத்தினால் இவர் நேர்மையாளராய், இறைப்பற்றுடையவராய், தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டவராய் இருந்தார். அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்திருப்போமோ? சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வை வாழ்வோமோ? நேர்மையாளர்களாக இருப்போம், இறைப்பற்று உடையவர்களாக இருப்போம், தூய ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாக இருப்போம். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் நம்மையும் நமது வாழ்வையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், அர்ப்பணித்து ஜெபிப்போம், கட்டளைகளை கடைபிடித்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். நம்மையும் நமது வாழ்வையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரும் உமது வழியை பின்தொடர்ந்து வாழவும், மக்கள் அனைவரையும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வழி நடத்த தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் குணமளிக்கும் இயேசு சபைக்காக ஜெபிக்கிறோம். எம் குணமளிக்கும் இயேசு சபையின் நிறுவனர் பேரருட் தந்தை ஏ. ஜோசப் விக்டர், இணை நிறுவனர் அருட் சகோதரி அருள் ஜெமிலா மேரி மற்றும் சபையின் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் உம்முடைய குணமளிக்கும் ஆவியை உலகெங்கும் எடுத்துச் செல்ல தேவையான இரக்கத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே வடிவான எம் இறைவா, இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணவும், நோய்கள் வியாதிகளில் இருந்து பாதுகாக்கப்படவும், பிள்ளைகள் கல்வி ஒழுக்கம் இறை பக்தியில் வேரூன்றி வளரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சாலை விபத்துகள், திடீர் மரணங்கள், தொற்று வியாதிகளிலிருந்து மக்கள் அனைவரும் மீட்கப்படவும், அனைவருக்கும் உமது ஞானத்தின் ஒளி கிடைத்து நலமானதை தேர்ந்து தெளிந்து வாழும் வரத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதனானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளியின் மக்களாக வாழ வளர சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.